கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பன் ஒருவன் பகல் முழுவதும் மலையடி வாரத்தில் தன் ஆடுகளை மேய்த்துவிட்டு மாலை வேளையில் ஆடுகளை மடக்கி ஆட்டுத் தொழுவத்திற்கு திரும்பினான். ஆட்டுத் தொழுவத்திற்கு வந்த பின்தான் ஒரு ஆட்டை காணவில்லை என்று தெரிந்தது. அந்த நாள் மிக குளிரான நாள். ஆட்டை தேடி மீண்டும் செல்வதானால் நன்றாக இருட்டிவிடும். ஒரு ஆடுதானே என்று விட்டுவிடவும் முடியவில்லை. மேய்ப்பனுக்கு மிகச் சிக்கலான நேரம். தனது மந்தை காக்கும் நாய் குளிர் தாங்க முடியாமல் அது தங்குமிடத்திற்கு சென்றுவிட்டது. மேய்ப்பன் அந்த நாயை சைகை கொடுத்து அழைத்தான். நாய் மேய்ப்பன் முன்பாக வந்து உத்தரவுக்கு காத்திருப்பது போல மேய்ப்பனின் முகத்தையே நோக்கி பார்த்தது. மேய்ப்பன் நாய்க்கு சைகை மூலம் பேசினான். காணாமற் போன ஒரு ஆட்டை மேய்ச்சல் தளத்திற்கு சென்று கண்டுபிடித்து கொண்டு வரும்படி சொன்னான். நாய் புரிந்து கொண்டது. குளிரையும் பொருட்படுத்தாமல் மலையடி வாரத்தை நோக்கி ஓடியது. மேய்ப்பன் இரவு வெகுநேரம் காத்திருந்து பார்த்தான். நாய் திரும்ப வரவில்லை. மேய்ப்பன் களைத்து போய் தனது அறையில் படுத்து விட்டான். நடு இரவுக்கு மேல் தன் அறை கதவு பிராண்டப்படுவதின் சத்தம் கேட்டு கதவை திறந்து பார்த்தான். ஆடு பனியில் நனைந்து குளிரில் நடுங்கிக் கொண்டு நின்றது. நாய் கதவு அருகே களைத்து வாயில் நுரை தள்ளி கீழே விழுந்து கிடந்தது. மேய்ப்பன் நாயை தூக்கி கொண்டு ஆட்டையும் இழுத்து அறையினுள் கொண்டு சென்றான். அனல் அடுப்பின் அருகிலே நிறுத்தி நாயை நன்றாக துணியால் தேய்த்து சூடுண்டாக்கி நாயை தன்னோடு அணைத்து கொண்டு தேற்றினான். குடிக்க சூடான பால் கொடுத்தான். நாய் களைப்பு நீங்கி நன்றியோடு மேய்ப்பனின் முகத்தை நோக்கி பார்த்தது. இருளென்றும் கடும் குளிரென்றும் பாராது தனது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சென்று காணாமற் போன ஆட்டை தேடி கண்டுபிடித்து மேய்ப்பனிடம் ஒப்புவித்த மனநிறைவோடு மேய்ப்பன் நாயின் முகத்தை நோக்கினான். தன் இரு கரங்களால் அதன் முகத்தை ஏந்தி பிடித்து முத்தமிட்டான். ஆம், எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை நல்ல மேய்ப்பனின் பராமரிப்பில் இருக்கும் ஆட்டை போல் நல்ல மேய்ச்சல் தளத்தில் மேய்ந்துவிட்டு அமர்ந்த தண்ணீரண்டை வந்து தண்ணீர் குடித்துவிட்டு தொழுவத்தில் பாதுகாப்பாக தூங்கும் ஆட்டை போல் அல்லாமல் மந்தை காக்கும் நாயைப் போல காணாமற் போன ஆட்டை கண்டுபிடித்து கொண்டு வர இரவென்றும் பகலென்றும் பாராமல் அலைந்து ஆட்டிற்காக ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நல்ல ஆடாக இருப்பதோடு திருப்தி அடைந்து விடாமல் மந்தை காக்கும் நாயாகவும் இருங்கள். Don't be satisfied to be a good sheep, but also be a sheep dog. ஜெபம் செய்வோம். ஏசப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் மந்தையை காக்கிற நல்ல மேய்ப்பனாக இருக்க உதவி செய்ங்க. நீங்க எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தீங்க. நாங்க ஒவ்வொருவரும் ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்க, ஆத்தும ஆதாயம் செய்ய உதவி செய்ங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.